ஹலோ மக்களே, நம்ம தமிழ்நாடு இன்கம் டேக்ஸ் சீஃப் கமிஷனர் ஆஃபீஸில் கேண்டீன் அட்டெண்டன்ட் போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் பற்றி தான் பார்க்க போகிறோம். மொத்தம் பார்த்திங்கன்னா 25 வேகன்சி சொல்லியிருக்காங்க. கேண்டீன் அட்டெண்டன்ட் போஸ்ட் இது வந்து குரூப் சி கேட்டரில் வரும். நம்ம தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி ரீஜன் தான், அதனால் தமிழ்நாட்டில் தான் ஜாப் இருக்கும். மொத்தம் அந்த 25 வேகன்சி என்னென்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேகன்சின்னு சொல்லி பிரிச்சே கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு வேகன்சி வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்குமே சொல்லியிருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா லெவல் 1 சேலரி, அதாவது பேசிக் பே வந்து 18,000 ஸ்டார்ட் ஆகும். மற்ற அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து ஒரு 25க்கு மேலே வரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா சென்னை ஜோன் வேறு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th தான். 10th முடிச்சிருந்தா யாருனாலும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 25ன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு. இது இல்லாமல் ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 3 வருஷம், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 5 வருஷம், பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு 10 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. 8/9/2024லேருந்து 22/9/2024 வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபீஸ்லாம் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் ஆன்லைன் அப்ளை பண்ணுறது மட்டும்தான். ரிட்டன் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னாக்கா ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு ஹால் டிக்கெட் 1/10/2024 அன்றைக்கி வரும்னு சொல்லியிருக்காங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு யாரோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க. மொத்தமே 500 பேர் தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ளே அந்த ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன் 6/10/2024 சென்னையில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 25, 1999லேருந்து 2006க்குள்ளே பிறந்திருக்கணும். என்ன டேட் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இதுவே ஓபிசி கேண்டிடேட்னா 1996க்கு அப்புறம் பிறந்திருக்கணும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்னா 1994க்கு அப்புறம் பிறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கும் 10 வருஷம் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. 10th தான் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. நோ அப்ளிகேஷன் ஃபீஸ், அப்ளை பண்ணுறதுக்குலாம் எந்த விதமான ஃபீஸும் கிடையாது. TNIncometax.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த வெப்சைட்டோட கரியர் பேஜில் போய் அப்ளை பண்ணலாம். இப்போ கூட அப்ளிகேஷன் ஓப்பனில் தான் இருக்குது. டாக்குமெண்ட் என்னென்ன அப்லோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட 10th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட்டு, அந்த டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப்க்கு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபு, ஸ்கேன் பண்ண சிக்னேச்சர், அது மட்டும் இல்லாமல் ஒரு ஐடி ப்ரூஃப், இது எல்லாமே அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்களே அப்ளை பண்ணுற கேண்டிடேட்டை வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. எதை பேஸ் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட 10th மார்க்கை பேஸ் பண்ணி தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுலேருந்து 500 பேருக்கு எக்ஸாம் வைப்பாங்க. அந்த ஷார்ட் லிஸ்ட்லேயும் ஒரே மார்க்கில் வந்துட்டிங்கனாக்கா யாருக்கு அதிக ஏஜோ அவங்கள ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுவாங்க. அதுலேயும் சேமாக இருந்தாக்கா சயின்ஸ் மார்க் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் மேக்ஸ் மார்க் பார்ப்பாங்க. 10th அந்த சயின்ஸ் மேக்ஸ் மார்க்கை பொறுத்து செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறது தான். அதுக்கப்புறம் எக்ஸாம் வச்சு தான் செலக்ட் பண்ணுவாங்க. எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஆப்டிலேருந்து 25 கொஸ்டின், ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து 25, ரீசனிங்லேருந்து 25, ஜென்ரல் இங்கிலீஷ்லேருந்து 25 கொஸ்டின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நெகட்டிவ் மார்க்கும் உண்டு. ஒரு மார்க் வந்து தப்பானா நெகட்டிவ் மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டானா ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க். ட்ராவலிங்க்கெலாம் அலோவன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. சென்னையில் மட்டும்தான் எக்ஸாம் இருக்கும். அதோட சிலபஸ் டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாமே பார்த்தா எஸ்எஸ்சி MTS சிலபஸ் மாதிரியே தான் இருக்குது. அதே மாதிரி தான் எக்ஸாம் பார்த்தீங்கன்னாக்கா சென்னையில்னு சொல்லியிருக்காங்க. ஹால் டிக்கெட்டில் எந்த இடம் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 6ஆம் தேதி காலையில் 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நீங்கள் ரிட்டன் எக்ஸாமில் எடுக்கிற மார்க்கை பேஸ் பண்ணி தான் செலெக்ஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த TNIncometax.gov.in அப்படின்ற வெப்சைட்லேயே யார் செலக்ட் ஆனால் அப்படின்னு அந்த லிஸ்ட்டு விட்டுருவாங்க. மற்றபடி அதோட சர்டிஃபிகேட் ஃபார்மேட் எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுக்குறேன். அந்த டெலகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், எடுத்து பார்த்துக்கோங்க. விருப்பம் இருக்கிறவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். மேலும் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ரயில்வே NTPCக்கான கிளாஸஸ் வந்து அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்மளோட ரயில்வே பேட்சில் ஜாயின் பண்ணிங்கனாலே இந்த எக்ஸாமுக்கு தேவையான ஜென்ரல் ஸ்டடீஸ், மேக்ஸ், ரீசனிங் கிளாஸஸ் எல்லாமே ஈஸியாக அட்டன் பண்ணிட முடியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷில் தான் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை விட ரொம்ப ஈஸியாக தான் இந்த எக்ஸாம் எல்லாமே இருக்கும். NTPC கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 8903302290 அப்படின்ற நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க அந்த டெலகிராம் பேட்சில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. டெலகிராம் பேட்ச் மூலமாகவே மேக்ஸ், ரீசனிங் வீடியோ கிளாஸஸ், அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே தமிழ்லேயே மேக் பண்ணி PDF-ஆக ப்ரொவைட் பண்ணுவோம். இப்போதைக்கு ஆஃபர் ப்ரைஸாக 999 ரூபா மட்டும்தான் அந்த கிளாஸ் பேட்சுக்கு சொல்லியிருக்கோம். ஆஃபர் ப்ரைஸ் கொஞ்சம் நாளைக்கு தான் இருக்கும். சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நிறையா ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிட்டாங்க. NTPCயோட அப்ளிகேஷன் வரப்போகிற 14ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. 11,500 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ரயில்வேலேயே ரொம்ப நல்ல போஸ்டிங். விருப்பம் இருக்கிறவங்க இந்த கிளாஸ் பேஜை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.